பொறியியல் படிப்புகளுக்கான சேர்க்கை கலந்தாய்வு 3ஆம் சுற்றில் 64,629 மாணவர்களுக்கு இடங்கள் ஒதுக்கீடு. பொறியியல் படிப்புகளுக்கான சேர்க்கை கலந்தாய்வின் 3வது சுற்றில் 64,629 மாணவர்களுக்கு இடங்கள் தற்காலிகமாக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. தமிழகத்தின் அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கும் 423 பொறியியல் கல்லூரிகளில் இளநிலை படிப்புகளுக்கு 1,87,227 அரசு ஒதுக்கீடு இடங்கள் உள்ளன. இவற்றை நிரப்புவதற்கான மாணவர் சேர்க்கை கலந்தாய்வு கடந்த ஜூலை 7ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. முதல் 2 சுற்றுகள் கலந்தாய்வு முடிவில் 92,423 இடங்கள் நிரம்பியுள்ளன. எஞ்சிய 92,605 இடங்களுக்கு 3ஆம் சுற்று கலந்தாய்வில் ஆகஸ்ட் 7ஆம் தேதி தொடங்கியது. இதில் பங்கேற்ற 1,01,589 மாணவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இதில் கலந்தாய்வில் பங்கேற்று தங்களுக்கு பிடித்தமான கல்லூரிகளை தேர்வு செய்த 62,533 மாணவர்களுக்கு தற்காலிகமாக இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5% இடஒதுக்கீட்டில் 2,096 பேருக்கு தற்காலிகமாக ஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளது. தற்போது தற்காலிக ஒதுக்கீடு ஆணை பெற்றவர்கள் அதனை ஜூலை 15 மாலை 5ஆம் தேதிக்குள் கட்டாயம் உறுதி செய்ய வேண்டும். அப்போதுதான் இறுதி ஒதுக்கீடு ஆணை வழங்கப்படும். தொடர்ந்து இறுதி ஒதுக்கீடு ஆணை நாளை காலை 10 மணிக்கு வெளியிடப்படும். அதை மாணவர்கள் பதிவிறக்கம் செய்து ஆகஸ்ட் 17ஆம் தேதிக்குள் அந்தந்த கல்லூரிகளில் சேர வேண்டும். அப்போது அளித்த மாணவர்கள் ஆகஸ்ட் 20ஆம் தேதி ஒதுக்கீடு ஆணை வழங்கப்படும். அன்றுடன் பொது கலந்தாய்வு நடைபெற்று முடிகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை www.tneaonline.org என்ற இணையதளத்தில் அறிந்து கொள்ளலாம். இதற்கிடையே பொறியியல் படிப்புகளுக்கான சிறப்பு மற்றும் பொது பிரிவு கலந்தாய்வு இறுதிக்கட்டத்தை எட்டிய நிலையில் மொத்தமுள்ள 1,87,000 இடங்களில் சுமார் 1,58,000 இடங்கள் நிரம்பியுள்ளன. சுமார் 29,000 இடங்கள் வரை காலியாக உள்ளன. இவை துணை கலந்தாய்வு மூலம் நிரப்பப்பட உள்ளதாக துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.